இவ்வளோ நாளாக வீடியோ போடுறதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு பெரிய பிரேக் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பிரேக்கில் வந்து நிறைய கொஞ்சமாக ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்காட் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த கேம் என்னென்னு கண்டுபிடிங்க. ஏற்கனவே போட்டிருக்கோம். அதில் நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அந்த கேமில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கோம். மீதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குது. இதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்டேட்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்டேட் வரணும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் நானும் இந்த வீடியோ எடுத்து போடுறோம், ஓகேவா? ஓகே கைஸ், இந்த கேம் பேர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் வரும், ஓகேவா கைஸ்? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எமோனஸ் யூஸ் பண்ணலாம். சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு ஜிடி கூட அதுக்கு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி தெரியும். ஓகே, அப்படியே மெகாரம் வந்தாச்சு. அப்படியே வண்டியில் ஏறுவோம். வண்டி ஏறியாச்சு. அப்படியே மெகாரம் போயிடுவோம். முடிக்க முடியுமாடா? பச்சை கலர் வண்டி தான். அடா வாவி, பச்சை கலர் வண்டி, பச்சை கலர் கவாசக்கி அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, ஃபார் சிஎஸ்கே ஃபார் ரீசன். ஓகே, என்ற வண்டி பறக்குது, என்ற வண்டி சுடுறது. இன்னும் தோனி சார் கீழே விழுந்துட்டாரு. தோனி சார் எந்திரிங்க. அப்படியோ எந்திரிச்சார். வண்டி எங்கடா போச்சு? தோனியோட மெயின் மேட்ச் அப்படி தானே இருக்கும் சூர்யா. ஓகே நேராக போவோம். இப்போ இருக்கிற இத்தனை ஓகே சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் தெரியலடா. சரி வாங்க போடே. என்ன தோனி கீழே விழுந்துட்டாரு. தோனி வலிக்கு விட்டு கீழே விழுகிறார். தோனி சார் கீழே விழுகிறார் சார். ராக்கெட்டில் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஒன்றுமே வெடிக்க வைக்கல. ஓகே, அப்படியே நேராக போவோம். இன்னும் கண்ணெடுக்கிறாரு. எதுக்கடா சத்து போனாரு? ஏன்னா சிஎஸ்கே ஆள் இல்லை, அதெல்லாம் அப்படி இருக்கு. இது வந்து நீங்கள் யாரும் வருத்தப்பட்டாதீங்க, சும்மா தான் கேமில் தான் ட்ரை பண்ணோம். இப்போ வந்து நம்ம மெகாரம் விளையாட போகலாம். மெகாரம் விளையாட போகிறோமா? ஐயோ, பார்த்தாலே உடனே ஞாபகம் வருது. தோனி என்ன நினச்சேன்னா கைஸ், தோனி வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது மெகா ரேம்பில் வந்து கீழே விழுந்து. அப்புறம் என்னன்னா, அப்படியே ராக்கெட் லான்ச்சர் கையில் எடுத்துட்டாரு போல். ராக்கெட் லான்ச்சர் கையில் எடுத்துகிட்டு அப்படியே இது இறந்துட்டாரு. இல்லை, இது வந்து நாங்கள் கேமில் மட்டும் தான் பண்ணோம் தவிர. அதே மாதிரி ஃப்ராங்க்லின் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். விட்டடா, வண்டி இப்படி போகுது. எனக்கு அதான் நடக்க போகுதுன்னு தோண்டுது. வண்டி ஸ்லிப் ஆகிற மாதிரிலாம் போகுது. கொஞ்சம் பயமாக தான்டா இருக்கு. இன்றா வண்டி சுற்றுது. வண்டி இப்படி சுற்றுது. இது வண்டியாடா? இது வண்டியாடா? இல்லை இப்படி சுற்றுது. சூர்யா என்ன நடக்குது இங்கே? கை மேலே விட்டாவே எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ காத்தோட்டம். கொஞ்சம் அமைதியா. ஓகே, பிராங்க்லின் மைண்ட் வாஷ் அப்படி தான் கேஸ் இருக்கும். அப்படின்னா வண்டி 8 அடி போயிருக்கு, 8 அடி தாண்டி போயிருக்கு. ஓகே, வண்டியிலே இந்த வண்டி வந்து கீழே போக முடியுமான்னு தெரியலையே. போயிடணும். பிரேக் போடுறா. நான் தன்னந்தனியாலே நீ. அப்புறம் விஜய் சிஎம் ஆகிட்டாரு. இன்னும் வண்டி பின்னாடி கம்பிக்குது. ஓகே, அதுன்னா விஜய் வந்து சிஎம் ஆனதுனால சந்தோஷத்தில் போய் அவனை தாவடிக்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நில்றா, கேட்க மாட்டியாடா? இன்னும் கன்ஃபார்ம் தாவடிக்கு தான். சுபாஷ், எனக்கு பரோட்டா வேணும்டா. 10 பரோட்டா வேணும், காசுக்கு வாங்கிட்டுடா. செத்துடா. என் பரோட்டா போச்சுடா. என் பரோட்டா வாங்கி கொடுறா. இருடா மேடம், எனக்கு ஒரு பரோட்டா. இன்னும் கேட்கவே மாட்டேங்குது இந்த பொண்ணு. என் பரோட்டா கொடுறா. பரோட்டா கொடுறா. பரோட்டா வாங்கி கொடுறா. சாவடிச்சிட்டு இருக்கேன். பரோட்டா வாங்கி கொடுறா. இருடா, கேட்டுட்டு கேட்க மாட்டேன்டா. ஏதோ துரத்துதே. கேட்க வந்தவங்களை சுட்டு சொல்கிற ஒரே ஆள் நீ தான்டா. ஐயோ, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்மகிட்ட ஃபோன் இருக்குல்ல. ஃபோனில் எஸ்எஸ்காட் என்ன போட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி 2000 போட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இதே போலீஸாக தொடர்பு பண்ணிட்டாங்க. இந்த துரத்துறாங்க. கேம் மெயின் முன்னில் அப்படி தானே போட்டுருந்துச்சு. ஐயோ, ஏதோ வண்டி எடுக்கணுமே. என்ன வண்டி எடுக்கலாம்? செட்டக்ஸ் என்ன எடுத்துடலாமா? சரி, ஃபோன் எடுறேன் ஃபஸ்ட்டு. 400. ஐயோ, ஒருத்தர் சுடுறான்டா. அது எஸ்எஸ்காட் வீடியோ போட்டிருக்காங்க. போட்டு இப்படி சூப்பராக எடுத்துருக்காரு. உங்கள் அப்பா போட்டு சூப்பர் அடிக்க. ஏன்றா விஜய் இப்படி பண்ணியிருக்காரு. விஜய் சிஎம் ஆகிட்டாரா? சிஎம் ஆகிட்டாரு கைஸ். இந்த வீடியோ லிங்க் வேணா நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அப்படியே பேசிட்டே கவுத்துட்டேன் நான் உன்னால. கொஞ்சம் அமைதியாக இருறா. அப்படியே நான் வீடியோ பார்க்குறேன். போலீஸ் கேஸ் ஆகிறேன். நம்மளுக்கு என்ன வீடியோ பார்த்துட்டே போவோம். இது விஜய் வந்து சிஎம் பேச்சு கொடுக்குறாரு. என்ன பேச்சு? யாரங்க அந்த தொடப்ப கட்டை எடுத்து இந்த இதில் அடிச்சிருங்க. கொஞ்சம் அமைதியாக நான் வண்டி ஓட்டிச்சுக்கிறேன்டா. இன்னும் ஏதோ கேஸ் வண்டி ஓட்டி இறங்கிடுவோம். எல்லாம் சல்லும் பண்ண வேண்டிய வேலை வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஷர்ட் மாற்றி பார்க்கலாம். மாற்ற முடியுமாடா?
மறந்துடுது இந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே கஸ்டம் டிஷர்ட் ஆல்பம்குள்ளே போயிடலாம். அதே டைலாக் தான். என்னடா இது நீங்கள்லாம் யாருன்னு கேட்கலாம். அது யாருன்னா எங்களுக்கே தெரியாது. ஓகே கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி பார்த்தோம். ஒன்றுமே எனக்கு பிடிக்கல. ஆனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரோடு மாற்றலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி கார் மாற்றலாம். என்னடா அவன் கார் மாற்றலாம் ஆடு மாற்றலான்ற ரோடு மாற்றலாம். முதல்ல காரு தான் மாற்ற சொன்னேன், ரோடு தானே மாற்ற சொன்னேன். ஃபஸ்ட்டு காரை மாற்றிடணும். கொஞ்சம் அமைதியாடுறா. கார் வெள்ளை கலர்ச்சி கஸ்டம் ஸ்கின்னு வெள்ளை கலர்ன்றல. சிஎஸ்கே வலிக்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ சிஎஸ்கே வேணாம்டா. இதுடா இந்த கார் எப்படி இருக்கு இப்போ கைஸ்? இதுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல கைஸ்? பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும். நீ எப்போ வாயை திறந்தியோ அப்பயே பச்சை கலர் மாதிரி இதுடா. சரி கைஸ் இப்போ வந்து நம்ம இது வச்சுருக்கேன். நான் ஸ்பைடர் வச்சு தேல் வச்சா என்ன கைஸ் இப்படி வருது? இது வண்டியே கிடையாது. வண்டிக்கும் அதுக்கும் உன்னோட வண்டிக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் கரெக்டாக சூட் ஆகுதுடா. டே என்று ஆமாடா. இந்த வண்டி சூப்பராக இருக்குது கைஸ். இந்த வண்டி பிடிச்சிருந்தா இந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோலாம் உங்களுக்கு என்ன வாட்ஸ்அப்பில் அப்புறம் வந்து நான் கொடுத்துட்றேன். நீ வேணும்னா எப்படி பண்ணுன்னா நான் கமெண்ட்டில் கொடுத்துருவேன், என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் போய் எடுத்துக்கலாம். எந்த லிங்க் தொட்டிங்கன்னா அந்த சேனல் வர கொடுத்துருங்க. இன்னும் விளம்பரம் வருது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை வந்து நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி இலவசம். நான் வெளியே வந்துடுறேன் கைஸ். நான் வெளியே வந்துட்டேன் கைஸ். என்ன கைஸ் இப்படி பண்ணுறாங்க? நான் பண்ணுமா கைஸ்? என்ன பண்ணானே தெரியல. டே வெட்டி குத்துன்னு 2 பேரை கொண்டு ஒரு பரோட்டா கேட்டதுக்கு 2 பேருக்கு காசு கிட்ட கொடுத்துருப்பானுங்களா? சரி விடு பாருங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோடு மாற்றலாம். என்னோட காரு அது எப்போதுமே தயார். அதே மாதிரி ரோடு எப்போதுமே பச்சை கலரு. ஜிங்கு ஜக்கான் ஜக்கா. ஓகே கைஸ் அதெல்லாம் அப்படி தான் கைஸ். பாட்டு வித்தியாசமாக வரும். சூர்யா கேட்கலனாலும் எப்படி தான் அதான் சொல்ல போகிறேன். ஓகே என்னடா ரோடு ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் இருக்கு. டேங்க பாரு டிவிக்கே போடு கைஸ். டிவிக்கே நம்ம டிவிக்கே நம்ம சிஎம் நம்ம தளபதி நம்ம விஜய். ஓகே எல்லாம் பேசணும் எல்லாம் ஒன்று தானடா. ஐயோ என் பேசுகிற பேச்சு இருக்கு. சரி கைஸ் இப்போ வந்து சிஎஸ்கே வேணும்னாலாம் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே ரோடு வந்தாச்சு பாருங்கள். இதான் சிஎஸ்கே ரோடு. டே போடா கால் வலிக்குதுடா. 13 போடுறேன் நான். இப்போ டான் கேமரா வரும். டான் கேமரா தொட்டோன்னா அவனுங்களுக்கு சிஎஸ்கே ரோடு தெரியும். ரோடு திரும்பி பார்க்காம ஓடு. டே யாரா நீ? ஓகே ரோடு சிஎஸ்கே பாரு. ஓகே கைஸ் இந்த சிஎஸ்கே ஒருத்தர் மிஸ் ஆகிறாரு. அவரோட ஜடேஜா தான். கண்டா வர சொல்லுங்க அந்த மாதிரி தான் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகே கேஸ் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சரி முடிச்சிடலாம் தான் வந்திருக்கோம். அடுத்து வந்து உங்கள் நீங்கள் ஏதோ கஸ்டம் ஸ்கின் போட்டு ஏதோ ரோடு பண்ணிட்டீங்க. அது பண்ணுறதுக்கு இடையே அந்த ரோடு பிடிக்கவே இல்லை. அந்த ரோடு மாற்றலான்னு பார்த்தா உங்கள் அண்ணன் வந்துட்டான். இன்ட்ரா அவுட் ஆக போகிறல குடுறா அப்படின்னு கேட்கும்போது இந்த ரோடை மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்கள் அண்ணனும் விளாட முடியாதுல்ல. அதான் பிளான். ஓகேவா? அடுத்து நம்ம பண்ணலாம் கஸ்டம் ஸ்கின் ஆல்பம். இதுவும் அதே கதை தான். இன்னும் நைட் ஆன மாதிரி இருக்குன்றது ஏதோ நடந்து போன மாதிரி இருக்குது. இன்னும் எல்லாம் ரெட் கலரில் இருக்குது. இங்கே ஏதோ பேய் வந்துருக்கு. ஏதோ தரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கு. இன்றா கையெல்லாம் இருக்குடே கொஞ்சம் பயமாக இருக்குடா. அப்படியே திரும்ப ஓடு. ஓகே சந்திரமுகி கொசல் முகி எனக்கு என்ன. ஓகே கைஸ் இந்த எப்படி நாங்கள் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. அப்படியே நைட்டை மாற்றி விட்டு அப்படியே பகலில் மாற்றி விட்ட வேண்டியது தான். நைட்டை மாற்றி விட்டு அப்படியே இந்த ரோடு கொடுத்துட்டேன். இந்த ரோடு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்கில் இருக்கும். ஓகே இப்போ வந்து நம்ம இதை கஸ்டம் ஸ்கின் பண்ணிக்கலாம். ஆல்பம் முடிச்சாச்சா? இல்லை குட்ரா. ஓகே என்ன ஐபிஎல் வருது. இது கோளாறான சம்பவங்கள். என்றா இப்படி கோளாறு நடக்குது. ஓகே இந்த ரோடை மாற்றலாம். போடா ரோடு இதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு அதே அவ்வளோ பரவாயில்லடா. ஆமாம் ஏதோ தொட்டு விட்டோம் போல. ஓகே யாரா அது? குழந்தையா? போடா அது பார்க்க குழந்தை மாதிரியே இல்லை. கொடூரமாக இருக்கா பேபி நெல்லோ. ஓகே கைஸ் இது அதே மாதிரி தான். அடுத்த ஆல்பம் முடிஞ்சா? இல்லை ஒன்றும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஒன்றுமே இல்லை போலடா. ஓகே கைஸ் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி இல்லைடா. இல்லைண்ணா இல்லையா? டேய் ஓகே கைஸ் நம்ம அப்படியே 5000 வச்சு 500 போடுவோம். 5000 போட்டு 500 போட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி போய் பரோட்டா கேட்கலாம். யார்டையாச்சும் வண்டி எடுத்து பரோட்டாவா? எனக்கு தான் பரோட்டா. உனக்கு ஒத்த கூட தர மாட்டேன். ஒன்று கூட தர மாட்டேன். வண்டி எடுத்து
யாராச்சும் இருப்பாங்க அந்த இப்போ இது அதே ஆள் மாதிரி ஒருத்தர் போகிறாரு. அவர் கிடையாது. சார் நில்லுங்க சார். பணக்காரர் போல தெரியுறடா. எனக்கு ஒரு பரோட்டா வாங்கி கொடுங்க சார். 10 பரோட்டா வாங்கி கொடுங்க சார். 10 பரோட்டா சார். 10 பரோட்டா சார் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா சார்? எல்லாம் கண் எடுத்து போட்டு சொல்லிடுங்க சார். கேட்க மாட்டேங்கிறார். போட்டுடலாமா? இங்கே வாட்டா போட்டா அதானே இருடே. கண் எடுத்து துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பேன்டா. அவன்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறேன்டா. அவனே கார் இல்லாமல் ரோட்டில் இருக்கான். ஏன்டா சாப்பிடிக்கிற? ஐயோ அடிக்கிறானே. ஓடு இந்த ஊரை விட்டே ஓடிடலாம்டா. ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்து போயிட்டு. என்ன விஷயம் தான் இந்த ஷீல்டை நான் சொல்லியிருக்கேன்னு ஞாபகம் இல்லை. சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஷீல்டை போடுங்க. இந்த ஷீல்டை போட்டு விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கேமே சூப்பராக இருக்கும். ஓகே 11 தாராமர் டோமேல் கேம் விளையாடுறதா சரியில்லை. ஏய் ஓகே ட்ரான் கேமராவில் பாருங்களேன். ஒருத்தனை போட்டு தள்ளிட்டே போய் வச்சுறான். இன்னும் ஆமரே வரல. எங்கே இருக்குமா? அடிக்கிறான் பாருங்க. தெரியுதா கைஸ்? தெரிஞ்சனா சொல்லுங்க. ஆனால் பார்க்க ஒல்லி குச்சி மாதிரி இருக்கான். எவ்வளோடா எப்படி அவ்வளோ பெரிய ஆமலை தூக்க முடியும்? டேய் பெருசாக தானே இருக்கான். கைஸ் பெருசாக தான் கைஸ் இருக்காங்க. சரி டே உனக்குனே குட்டி பண்ணிட்டாளா? உனக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா உனக்கு சாபம் கொடுக்க போகிறேன். சாபத்தை நீ ரொம்ப குட்டியாக போகிறேன். டே வேண்டாம். நானே கால் பண்ணி குட்டி ஆகிக்கிறேன். ஓம் சக்தி. நானே கால் பண்ணிக்கிறேன். ஓம் சக்தி அதெல்லாம் சொல்லலாம். பராசக்தி டிஎம்கே ஒரு தீய சக்தி சொன்னவனே பார்த்தியா? அவ்வளோ குட்டி. நான் வேற குட்டி பண்ணேன். ஓகே கைஸ் எவ்வளோ குட்டியாக இருக்கேன்னு பாருங்க. இது அந்த குறை அங்கே ஒரு அக்கா போகுது. அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓடே. இன்னும் நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி ஃபீலிங். சரி விடு ஃபாஸ்ட்டாக ஓடும். மக்களே கான்ஃபிடென்ஸாக இருங்க. நல்லதே நடக்கும். சி எலி ஓடுதுங்க. என்னது எலி ஓடுதா? நம்ம பார்த்தோம் நமக்கு எலி மாதிரி இருக்கா? ஆமாண்டா இருக்கடா. இன்னும் 2 வயசில் பேசுது. இது கிளவி கிடையாது. கேரட்டு கிளவி. இது கிளவியே கிடையாது. நான் ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஊரை விட்டு ஓடும். நல்லா ஓடு. இப்படி அந்த ஊரை வித்தியாசமாக இருக்குது. அந்த ஊரை விட்டு ஓடுற முன்னாடி வாக்கிங் போட்டு தள்ளி பார்க்கலாம். இன்னும் இந்த அக்கா சுடக்கூட முடியல. அவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஓகே நம்ம வண்டி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக ஓடி இந்த ஊரை விட்டே ஓடிடலாம். இனிமேல் இந்த வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா வரும். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.